அதாவது இந்த கரூர் துயர சம்பவம் நடந்து ஒவ்வொரு மனிதர்களுடையும் இதயத்தை நொறுக்கியிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது அந்த உடல்கள் ஒப்படைக்கக்கூடிய பணி என்பது தொடங்கியிருக்கிறது. 6 பேருடைய அந்த உடல்கள் அடையாளம் இதுவரை காணப்படாத நிலையில ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு அந்த உடற்கூறு ஆய்வுகள் செய்யப்பட்ட அந்த உடல்கள் தற்பொழுது அவர்களுடைய உறவினர்களிடம் ஒப்படைக்கக்கூடிய பணி என்பது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக இரவில் அந்த உடற்கூறு ஆய்வு பணிகள் என்பது மேற்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இந்த சம்பவத்துல உடற்கூறு ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு தற்பொழுது சம்பந்தப்பட்ட அதாவது உறவினர்களிடம் ஒப்படைக்கக்கூடிய பணி தொடங்கியிருப்பதாக கரூரிலிருந்து நம்மளுக்கு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. மொத்தம் 39 பேர் இதுவரை உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகக்கூடிய சூழல்ல 11 பேர் அந்த கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகிறது. கிட்டத்தட்ட 39 பேர்ல 10 குழந்தைகள் உயிரிழந்திருக்க அந்த சம்பவம் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் 16 பெண்களும் உயிரிழந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 39 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த சம்பவம் என்பது ஒட்டுமொத்த நாட்டையும் அதாவது சோகத்தை ஆழ்த்திருக்கக்கூடிய நிலையில அனைவரும் அந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில அந்த உடல்கள் ஒப்படைக்கக்கூடிய பணிகள் என்பது துவங்கி இருக்கிறது. உடனடியாக ஒப்படைக்கப்பட்டு அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு எடுத்து செல்லப்பட்டு வருகிறது. இந்த கரூர் அரசு மருத்துவமனை முன்பு அந்த உடல்களை பெற்று அவங்களோட சொந்த ஊருக்கு அழைத்து செல்வதற்காக அதிக அளவில் இந்த ஆம்புலன்ஸுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே 28 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே போல ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களும் தலா 2 பேரும், சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஒருவர் என தற்பொழுது அடையாளம் காணப்பட்டு உடற்கூறு ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு அவர்களுடைய உடல்கள் ஒப்படைக்கக்கூடிய அந்த பணிகள் என்பது தொடங்கியிருக்கிறது. மேலும் 50 பேர் அரசு மருத்துவமனையிலும் 61 பேர் தனியார் மருத்துவமனையிலும் மொத்தம் 111 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். 44 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தாலும் 12 பேருடைய நிலைமை என்பது கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய தகவலும் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த உடல்களை ஒப்படைக்கும் பணி தொடங்கிய போது அந்த உடல்களை பார்த்து உறவினர்கள் கதறி அழக்கூடிய அந்த கண்ணீர் விடக்கூடிய அந்த காட்சியும் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொருவரின் இந்த சம்பவத்தையும் பார்க்கும் பொழுது ஒவ்வொருடைய இதயமை நொறுக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. இதனுடைய அந்த மக்கள் சந்திப்பை எதிர்நோக்கி பல மணி நேரம் காத்திருந்து இந்த சந்திப்பை விஜய் என்ன பேச போகிறார் என்றெல்லாம் காத்திருந்து அந்த சந்திப்பை முடித்துவிட்டு நல்லபடியாக வீடு திரும்புவார்கள். அப்படி நல்லபடியாக வீடு திரும்பி விடுவார்கள் என்ற அவர்களுடைய உறவினர்கள், பெற்றோர்கள் எல்லாம் அவளிடம் தங்களுடைய வருகை நோக்கி காத்திருந்தாலும் கூட, ஆனால் தற்பொழுது உயிருடன் இல்லாமல், அதாவது மரணத்தை எதிர்கொண்டு சடலமாக வீட்டுக்கு செல்லக்கூடிய அந்த சோக நிகழ்வு என்பது தந்திருப்பது கரூரையே தற்பொழுது சோகத்தில் ஆழ்த்திருக்கிறது. ஒவ்வொருடைய உடல்களையும் ஒப்படைக்கக்கூடிய அந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கரூருடைய அரசு மருத்துவமனை மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகள் எல்லாம் உடனடியாக அவர்களுக்கு எங்கெங்கெல்லாம் சிகிச்சை அளிக்கப்படுமோ அருகில் உள்ள மருத்துவமனை உடனடியாக சேர்க்கிறார்கள். ஆனால் அங்க சிகிச்சை பலன் இல்லாமல் அதே போல அங்கிருந்து அந்த உடலை எடுத்து செல்லும் போது கூட உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த சம்பவம் நம்மளுக்கு தகவலாக கிடைத்தது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொருவருமே அவர்களுடைய உடல்களை பார்த்து கதறி அழுகிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் கதறி அழுவதும், அதே போல பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் தற்பொழுது தங்களுடைய பெற்றோர்களை பார்த்து கதறி அழுவதும், உறவினர்கள் பார்த்து அழுவதும் ஒவ்வொரு அந்த இடத்தையே மிகப்பெரிய சோகத்தை ஆழ்த்திருக்கிறது. மருத்துவமனை முன்பு மரண கோலமாக தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் ஏராளமான மக்கள் அந்த பகுதியில குவிந்திருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் கிட்டத்தட்ட 39 உடல்கள் ஒரே நேரத்துல மரணம் அடைந்திருக்கக்கூடிய அந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கரூர் மாநகரம் முழுவதும் மிகப்பெரிய அந்த பிரச்சார கூட்டத்தை முடித்துக்கொண்டு நல்லபடியாக வீடு திரும்ப வேண்டும் என்றுதான் தாவேகாவுடைய தலைவர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட ஒரு 39 பேர் உயிரிழந்த சம்பவம் என்பது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. 35 பேருடைய அந்த உடல்கள் என்பது தற்பொழுது அடையாளம் காணப்பட்டு
உடல்கள் ஒப்படைக்கக்கூடிய பணிகள் என்பது தொடங்கியிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய அந்த உடல்கள் என்பது அடையாளம் என்பது காணப்படவில்லை. அவர்களை தேடி உறவினர்கள் அந்த கிட்டத்தட்ட இந்த இறந்து போனதுல 10 குழந்தைகள் என்பது இறந்து போயிருக்காங்க, 16 பேர் பெண்கள் இறந்து போயிருக்காங்க. இதே போல மீது இருக்கக்கூடிய இந்த 6 பேருடைய உடல்கள் என்பது அடையாளம் காணப்படாமலே இருக்கிறது. அவர்களை எப்படி அடையாளம் காணப்படலாம்? அது அவங்க கொண்டு வந்த, அதாவது மொபைல் கொண்டு வந்திருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் அடையாள அட்டைகள் எடுத்து வந்திருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு அடையாளத்தை வைத்து கண்டுபிடித்து அவர்களுடைய உறவினருக்கு தகவல் தெரிவிக்கலாமா என்ற முயற்சியில் தொடர்ந்து மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலும் அதே போல அவருடன் சேர்ந்து காவல்துறையும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தாலும் அந்த 6 பேருடைய உடல்களை அடையாளம் காண முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. இதனால் அந்த 6 பேருடைய உடல் என்பது உடற்கூறு ஆய்வு செய்ய முடியாத ஒரு நிலைமையும் இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய உடல்கள் எல்லாம் உடற்கூறு ஆய்வுகள் என்பது செய்யப்பட்டு அவருடைய ஒப்படைக்கும் பணி என்பது துவங்கியிருக்கிறது. அந்த காட்சியில் நம்மளால் பார்க்க முடியாது, பெண்கள் தங்களுடைய நெஞ்சில் அடித்துக் கொண்டு அழக்கூடிய, கதறி அழக்கூடிய அந்த சோகமான நிகழ்வுகள் தற்போது நிகழ்ந்து வருகிறது. கிட்டத்தட்ட இந்த செப்டம்பர் 27ஆம் தேதி என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தையே கண்கலங்க வைத்திருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 39 பேர் ஒரு மாநாட்டு, அதாவது ஒரு பிரச்சார கூட்டத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்புவார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுடைய உறவினர்கள் வீட்டில் இருந்திருப்பார்கள். ஆனால் தற்பொழுது காலையில் சிரித்த முகத்தோடு உற்சாகத்துடன் இந்த பிரச்சார மாநாட்டுக்கு சென்றிருப்பார்கள். ஆனால் திரும்பி வரும்போது சடலமாக வரக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது அவர்களுடைய குடும்பத்தை எந்த அளவு பாதித்திருக்கும். அந்த மருத்துவமனை வளாகம் முன்பு அவர்கள் எப்படி கதறி அழுகிறார்கள். பெரியவர்கள் சிறியவர்கள் என அனைவரினுடைய இதயமுமே நொறுங்கியிருக்கிறது இந்த மரண ஓலை சம்பவம். கரூர் மக்கள் மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். அந்த பகுதி முழுவதும் வெறும் ஆம்புலன்ஸ் சத்தம், அதே போல உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட அந்த உடல்கள், இறந்தவர்கள் உடல்கள், காயமடைந்தவர்கள் மீண்டும் சிகிச்சை பெற்று மீண்டும் குணமடைந்த வேண்டும் என்ற ஒரு பக்கம் பிரார்த்தனை செய்தாலும், அதே நேரத்துல இறந்தவர்களுடைய உடல்களை கண்டு அழக்கூடிய அந்த சோகமான காட்சியும் நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் பரபரப்பாகவே காணப்படுகிறது. அதே நேரத்துல அந்த தாவேக்காவுடைய அந்த விஜய் பேசின இடத்துல ஏராளமான செருப்புகள், அதே போல தாவேக்காவுடைய கொடிகள், அவர்கள் கொண்டு வந்த பொருட்கள், தண்ணி பாட்டில்கள் என அனைத்தும் சிதறி கிடக்கிறது. அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி அவர்கள் எந்த அளவுக்கு துடிதுடித்து இறந்திருப்பார்கள் என்ற அந்த காட்சியெல்லாம் அந்த காட்சியிலும் அந்த செருப்புகளை சாட்சியாகவே இருக்கிறது. கண் கலங்க வைக்கக்கூடிய பதிவுகளாக நம்மளால் உணர முடிகிறது. தொடர்ந்து அந்த பகுதிக்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் அந்த பகுதியில் கிடக்கின்ற செருப்புகள், அதே போல அந்த தாவேக்காவுடைய கொடிகள், அது கட்டுத்துண்டுகள் என அனைத்தையும் பார்த்துவிட்டு எப்படி இந்த கூட்டம் ஆனால் இப்பொழுது மரண ஓலக்கு ஆளாக்கிவிட்டு தற்போது 39 பேருடைய உயிரை பறித்திருக்கிறது என்ற சோகத்தில் அவர்கள் ஆழ்ந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுடைய அந்த உடல்கள் ஒப்படைக்கக்கூடிய பணி என்பது தொடங்கியிருக்கிறது. அவர்களுடைய உடல்கள் ஒப்படைக்கப்பட்டு கரூரில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 28 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு, கரூரில் இருந்தாலும் அந்த சொந்த கிராமத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அவர்களுடைய சம்பிரதாயப்படி அவர்களுடைய அடக்கம் அல்லது தகனம் என்பது செய்யப்பட இருக்கிறார்கள். அதே போல மற்ற மாவட்டத்திற்கும் சொல்லக்கூடியவர்களுக்கு ஆம்புலன்ஸுகள், அதாவது அந்த ஆம்புலன்ஸுகள் ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற மாவட்டத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கும் உடற்கூறு ஆய்வுகள் செய்யப்பட்ட உடல்களை அனுப்பி வைத்து மற்ற மாவட்டத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் 6 பேருடைய உடலை, அதாவது அடையாளம் காணுவதற்கான நடவடிக்கைகள் என்பதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு அந்த காட்சியிலும் பார்க்க முடிகிறது, பெண்கள் ஆண்கள் என அந்த உடல்களை பார்த்து நெஞ்சில் அடித்துக் கொண்டு கதறி அழக்கூடிய அந்த நிகழ்வும் நம்மளால் கண் கலங்க வைக்கிறது. ஒவ்வொருவருமே தங்களுடைய குடும்பத்தினரில் ஒருவரை இழந்து தவித்துக் கொண்ட சூழல் இருக்கிறது. குறிப்பாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 மகள்கள், ஒரு தாய் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் ஒட்டுமொத்த மக்களையும் கண்கலங்க வைத்திருக்கிறது. இந்த சம்பவம் என்பது இனி வரும் நாட்களிலும் ஒருபோதும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் ஒட்டுமொத்த உலகமே பிரார்த்தனை செய்து வருகிறது. கிட்டத்தட்ட 111 பேர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில மீண்டும் அவர்கள் நல்ல நிலைமைக்கு திரும்பி, அதாவது பூர்ண குணமடைய வேண்டும் என்றும், அதே நேரத்தில் அந்த 12 பேர் கவலைக்கிடம் என்ற அதிர்ச்சியான தகவலும் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கிறது. அதையும்
அதாவது பிரார்த்தனை மூலம் சரி செய்ய வேண்டும் என்ற தொடர்ந்து பிரார்த்தனைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். இது ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படாமல் இருக்க வேண்டும். 39 பேர் உயிரிழந்தார்கள். இறந்த சம்பவத்தையே தாங்க முடியாத நிலையில மேலும் 12 பேர் கவலைக்கிடமாக இருப்பது இன்னும் மன வலியை தந்திருப்பதாகவும் அங்கு இருக்கக்கூடியவர்கள் அழக்கூடிய அந்த காட்சியின் மூலம் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த மருத்துவமனை முன்பு வெறும் ஆம்புலன்ஸுகள், பதறி அழுகக்கூடிய பெண் தாய்மார்களுடைய அந்த காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து 28 பேர் கரூர் மாவட்டத்தை சேர்ந்திருக்கிறார்கள். அரசு மருத்துவமனையில 50 பேரும், தனியார் மருத்துவமனையில 61 பேரும், மொத்தம் 111 பேர்கள் அந்த சிகிச்சை என்பது பெற்று வருகிறார்கள். பெரும் துயரில் சிக்கி இந்த கரூர் மாநகரமே திகழ்ந்திருக்கிறது. உடல்களை உறவினர்களிடம் ஒப்படைக்கக்கூடிய என்பது பணி என்பது தொடங்கியிருந்தாலும் கூட அவர்களை வாங்கும் பொழுது கதறி அழக்கூடிய அந்த காட்சி என்பது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.